இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. சூர்யா மகனே, நீ பழி வாங்கிட்டியாடா. மனசாட்சி என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா? சினிமா உலகத்தில் யாரையாவது காதலிச்சிங்களா? இல்லை எந்த கதாநாயகியாவது ஜாடமாடையா உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டுல நான் உயர விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே, நீ பழி வாங்கிட்டியாடா. அந்த பிதாமகன்ல வந்து சிம்ரனி சூர்யாவை ஆட விட்டு தக தக பாடு கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, என்ன ஐடியால பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா? இந்த சட்டையருக்கா பண்ணியா? உண்மையை சொல்லு, எதுக்காக பண்ணீங்க? இந்த பாட்டு காமெடியா பண்ணி வச்சிட்டீங்க. இந்த பாட்டு உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. பாவி உலகம் பூரா பொண்டான்னு ஆனந்த நகைச்சவையா இருந்துச்சா? உன் மேல கேஸ் போட போறேன் நான். என்னையா இப்படி சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷம். இந்த சேதுங்கிற காதல் படத்தின் மூலமா டைரக்டரான நீங்க சினிமா உலகத்துல யாரையாவது காதலிச்சிங்களா? இல்ல எந்த கதாநாயகியாவது ஜாடமாடையா உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனா எல்லாருக்குமே இப்ப திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். அந்த பெண்களே இப்ப கல்யாணமே குழந்தை குட்டி பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, சினிமா துறையில் நுழையலாம்ங்கிற எண்ணத்தை எந்த படம் பார்த்துக்க தோணுச்சு? காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற போது தேவதாஸ் படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன படம் தேவதாஸ்? மறக்கவே முடியாது. நாகேஸ்வரராவ் வந்து எனக்கு கடைசி நடிக்கும் போது ஒரு மாதம் சாப்பிடாம தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சான். அந்த மாதிரி நடிச்ச படம் தேவதாஸ். படத்தை பற்றி அது 25வது ஆண்டு நினைக்கிறேன். நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நாகேஸ்வரராவ் மேடை ஏறி நீங்கள் வந்து நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்க சொன்ன. அப்படி சரித்திரம் படைச்ச படம். பராசக்தி எப்படி நம்ம சிவாஜி சொல்கிறோம், அந்த மாதிரி தேவதாஸ் படம் நாகேஸ்வரராவ் லைஃப்பில் மறக்கவே முடியாத சோக படம். பேசிக்கலி இந்த ஆள் சோக படம் எடுக்கிறாள் தான். அதனால அந்த படம் பிடிச்ச ஆச்சரியம் இல்லை. அற்புதமான ஒரு படம் தேவதாஸ் படம். யாராவது சொன்னாங்க மேக்கப்னா மேக்கப் போடுறதுங்கிறது பர்சனாலிட்டி ஏற்றுறதுக்காக மேக்கப் போடுவாங்க. மேக்கப் போடுறதே இருக்கிற உருவத்தை க்ரூபி ஆக்கிறதுக்காக நிமிஷம் மேக்கப்படுவான். நான் கடவுள் படத்தை முந்தாள் பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. மிஸ்கின் சொன்ன மாதிரி இவருக்கு கதையெல்லாம் பெருசாக தேவையே கிடையாது. ஒரே சம்பவம். பையனை கொண்டு போய் காசியில் விட்டு வந்துட்டான். அப்பன் 15 வருஷம் கழிச்சு போய் மீட் பண்ணுறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு துறவி ஆகிட்டான், அகோரி ஆகிட்டான். இங்கே வந்து கூட அவனுக்கு குடும்பத்து மேலே ஒரு பற்றுதல் வரல. அதோட அந்த கேரக்டர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த உலகத்திலேயே வந்து பிச்சைக்காரங்க யார் இருக்காங்களோ, க்ரூபி ஆடுறவங்க, அங்ககீனம் உள்ளவங்க, கண்பார்வை இல்லாதவங்க, கைகால் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணுற கேரக்டர் வச்சு ஒரு படம். அதான் மொத்தமாக படம் போடுறாங்க. அந்த படமான யாருமே நினச்சி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் நான் ஏற்று பார்த்தேன். சேது படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வந்து அந்த படத்துக்கு இப்படி பாராட்டு கிடைச்சதுனால மறக்கவே முடியல. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி சொல்ல முடியுமா? செல்ஃபோன் இல்லாத டைமு வீட்டுக்கு வந்த ஃபோன் காலில் வயசானவங்க லேடி, அவங்களுக்கு குழந்தைய யாரும் வாரிசு எதுவும் இல்லை போல இருக்கு. ஆனால் கொஞ்சம் சொத்து பத்துகள் இருந்திருக்கும். உனக்கு இதை நான் ஏதாவது பண்ணணும், என்னோட நிலம் கொஞ்சம் இருக்குது, நான் தரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஃப்ரீயா. அதெல்லாம் வேண்டாம்மா, நீ ஏதாவது அநாத ஆசிரமத்தில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன்.